வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அன்றாடம் நான் சமைக்கிற குட்டி குட்டி சமையலைத்தான் காணொளியா பதிவிடுறேன். இன்றைக்கு நான் பீட்ரூட் பால் கறி செய்ய போறேன். வாங்க நான் எப்படி செய்கிறேன்றத பார்ப்போம். முதல்ல நான் பீட்ரூட்டை சுத்தமாக கழுவி எடுத்து 300 கிராம் அ வட்டி எடுத்திருக்கேன் சின்ன சின்ன துண்டுகள். அதுக்கு தேவையான தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் எல்லாம் எடுத்து. இப்போ கடாய் கொஞ்சம் சூடாயின பிறகு நான் ஒலிவ் எண்ணெய் சேர்க்கிறேன். அதுக்கு பிறகு நான் வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி எடுத்திருக்கேன் நீட்ட வாக்கில். அதையும் நாங்கள் அதோட சேர்ப்போம். சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த வெங்காயம் லேசாக வதங்கட்டும். அது வதங்கின பிறகு நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். சின்ன சின்ன பச்சை மிளகாய் கீறிட்டு பச்சை மிளகாயும் பூண்டும் சேர்த்துருக்கிறேன். இதுவும் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். வதங்கின பிறகு நான் இதில் வெந்தயமும் கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். வெந்தயம் சேர்க்கிறது நல்லது, கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். வெந்தயம் சின்ன சீரகம் அதெல்லாம் நல்லா. இப்போ கொஞ்சம் நாங்கள் மூடி விடுவோம். அது லேசாக கொஞ்சம் வதங்கட்டும். அந்த வெங்காயம் லேசான ப்ரௌனாக வரட்டும். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிருக்குது. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நான் தக்காளி பழம் சேர்க்க போகிறேன். தக்காளி பழமும் பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கிறபடியாக நான் கொஞ்சம் காரமும் சேர்க்குறேன். கட்டைத்தூள் 1 டீஸ்பூனும், மிளகுத்தூளும், மஞ்சத்தூளும், சீரகத்தூளும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு தக்காளி பழம் 1 தக்காளி பழம் அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். போட்டுட்டு உப்பும் சேர்த்து நாங்கள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டோம்னு சொன்னால் டக்குண்டு தக்காளி பழம் உப்பு சேர்த்ததுக்கு டக்குண்டு மசிஞ்சிடும். இன்றைக்கு எங்களோட வீட்டை பீட்ரூட் பால் கறியும் முட்டை அவியல் வெள்ளை சோறு இதுதான் மதிய சாப்பாடு இன்றைக்கு நான் செய்திருக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வெட்டி வச்சிருக்கிற பீட்ரூட்டையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணினா தான் அதில் உப்பு அதில் இருக்கிற எல்லாம் நல்லா அதோட சேறுபடும். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு அரை சில்வர் தண்ணி நாங்கள் சேர்த்துட்டு மூடி விடுவோம். சின்ன நெருப்பில் நாங்கள் மூடி வைக்க வேணும். ஏனென்று சொன்னால் கொஞ்சம் பீட்ரூட் கொஞ்சம் அவிய வேணும். அப்போ அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவும் நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டு மூடி வைப்போம். அது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், அந்த தண்ணி எண்ணெய் ரெண்டுலேயும் நல்லா வெந்து வந்திருக்குது. நான் இதுக்கு பிறகு கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பாலுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துருவோம். நான் இப்போ இந்த சட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால இன்னொரு சின்ன சட்டிக்கு இந்த பீட்ரூட் கறியை நான் மாற்றுறேன். ஏனென்று சொன்னால் எனக்கு அந்த சமைக்கிறது கொஞ்சம் பெரிய ஏனமாக இருந்தால் தான் வடிவாக கிண்டி சமைப்பேன் நான். அப்போ அதனால தான் பெரிய ஏனத்தில் சமைக்கிறது. அதுக்கு பிறகு சின்னதுக்கு மாற்றிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா இந்த காணொளி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே.